போதுமான சவப்பெட்டிகளுடன் வாருங்கள். அமெரிக்காவுக்கு பகிரங்க மிரட்டல். மத்திய கிழக்கில் தற்போதைய பதட்டங்களுக்கு காரணம் அவர்கள்தான். வடகொரியா கடும் விமர்சனம். ஈரானின் அணு ஆயுத கனவை தகர்த்த அமெரிக்கா சரமாரி தாக்குதல். உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஈரானின் அதிரடி முடிவு. ஈரான் ஏவிய அதிதீவிர சக்தி கொண்ட முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். ஈரானின் முடிவு தொடர்பில் அமெரிக்கா சீனாவிடம் விடுத்துள்ள கோரிக்கை. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக முழுவீச்சில் போரை தொடங்கினால் போதுமான சவப்பெட்டிகளை கொண்டு வாருங்கள் என்று ஈரானிய மூத்த அரசியல்வாதி ஒருவர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்க வீரர்களை ஈரானிய மண்ணில் அடக்கம் செய்யும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்றும் ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாயி தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அகற்றும் நடவடிக்கையில் அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்துவதை பற்றி குறிப்பிடுகையில் B-2 விமானங்களுடன் போதுமான எண்ணிக்கையிலான சவப்பெட்டிகளையும் உங்களுடன் கொண்டு வாருங்கள் என ரெசாய் தெரிவித்துள்ளார். இந்த சமீபத்திய நகர்வுகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் தலையிட முடிவு செய்தால் பழிவாங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஈரானிய அதிகாரிகள் முன்னர் சபதம் செய்திருந்தனர். பேச்சுவார்த்தையின் நடுவே வெளியேறியது அமெரிக்கா மட்டுமே என குறிப்பிடப்பட்டுள்ள ஈரான் எதிரி கணக்கீடுகளுக்கு அப்பால் கடுமையான பதிலடி உறுதி என்றும் மிரட்டல் விடுத்திருந்தது. இந்த நிலையில் பதட்டத்தை தணிக்கும் வகையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸஸ் தெரிவிக்கையில் அமெரிக்கா ஈரானுடன் போரை நாடவில்லை என்றும் தாக்குதல்கள் ஈரானிய வீரர்களையோ அல்லது பொதுமக்களையோ குறிவைக்கவில்லை என்றும் விளக்கம் அளிக்க முயன்றார். இதனிடையே இது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் உலகிற்கு ஒரு வரலாற்று தருணம். ஈரான் தற்போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் பாதுகாப்பு நலன்கள் மற்றும் பிராந்திய உரிமைகளை கடுமையாக மீறுவதாக வடகொரியா கடுமையாக கண்டித்துள்ளது. மேற்கத்திய நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட இஸ்ரேலின் இடைவிடாத போர் நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய விரிவாக்கம் காரணமாக மத்திய கிழக்கில் தற்போதைய பதட்டங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டுமே குற்றவாளிகள் என்றும் வடகொரியா சாடியுள்ளது. மேலும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை வடகொரியா கடுமையாக கண்டிக்கிறது என்றும் இது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு நலன்களை வன்முறையால் நசுக்குவதற்கு நிகராகும் என்றும் அறிக்கை ஒன்றில் வடகொரியா குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மோதல் செயல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒருமனதாக கண்டனம் மற்றும் நிராகரிப்பு குரலை எழுப்ப வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானும் அணு ஆயுதம் ஏந்திய வடகொரியாவும் நட்புறவை பேணி வருகின்ற நாடுகள். மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குவது உட்பட பல தசாப்தங்களாக இராணுவ ஒத்துழைப்புடன் இரு நாடுகளும் இருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. தற்போதைய நெருக்கடியான சூழலுக்கு பிறகு ஈரானுக்கு அளிக்கப்பட்ட ஏவுகணை உற்பத்தி வசதிகளை மறுசீரமைக்க உதவுவதில் வடகொரியா களமிறங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 2 வாரங்களாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் உலக அளவில் பேசுபொருளாக காணப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் 3ஆம் உலக போராக மாறிவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தனது தாக்குதலை இன்றைய தினம் ஆரம்பித்துள்ளமை இதற்கு முக்கிய காரணமாகும். இதேவேளை சீனா, வடகொரியா உட்பட பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக போரில் களமிறங்க தயாராக உள்ளனர். இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் சூழல் 3ஆம் உலகப் போர் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றனவா என்பது தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்முஸ் நீரிணை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றமும் அனுமதி அளித்துள்ளது. உலகம் முழுவதுமான 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியேதான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல், டீசல் விலைகளும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக ஈரான், இஸ்ரேல் நாடுகள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே அமெரிக்கா இராணுவம் ஈரானில் ஃபோடோ, இஸ்பகான் மற்றும் நட்டான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது நடத்திய தாக்குதலில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதன் அடிப்படையிலேயே ஈரான் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்முஸ் நீரிணையை மூட முடிவு செய்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தனது 3ஆம் தலைமுறையின் கேஃபர் ஜெகான் எனப்படும் அதிதீவிர சக்தி கொண்ட ஏவுகணையை முதல் முறையாக ஏவியுள்ளது.
கேஃபர் ஜெக்கான் ஏவுகணை என்பது அதாவது கோட்டையை உடைக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். குறித்த ஏவுகணையை இஸ்ரேலிய பிரதேசத்தின் நேரடி தாக்குதல்களுக்கு பயன்படுத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது. இது ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு நேரடியாக பதிலளிக்கும் முகமாக ஏவப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஏவுகணை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 இன் 20வது அலையின் கீழ் ஏவப்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம், உயிரியல் ஆராய்ச்சி வசதி மற்றும் மாற்று கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்கள் உட்பட இஸ்ரேலின் பல உயர் முன்னுரிமை இடங்களை குறிவைத்து திட மற்றும் திரவ எரிபொருளில் இயங்கும் 40 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை நேரடியாக போரில் பயன்படுத்தப்படாத கேஃபர் ஜெக்கான் ஏவுகணையின் முதல் செயல்பாட்டு வரிசைப்படுத்தல் இது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை 1450 கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்பை கொண்டுள்ளதுடன் இஸ்ரேலின் பெரும்பகுதியை தாக்கும் அளவு மிக அதிக தூரத்திற்குள் ஊடுருவும் திறன் கொண்டது. ஹார்முஸ் நீரிணை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஹார்முஸ் நீரிணை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பை கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கை ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்ததாக ஈரானின் பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க இராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இதனையடுத்து ரூபியோ சீனாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றொரு பயங்கரமான தவறாக இருப்பதுடன் அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்றும் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார்.